Hi friends, welcome to day 13 of Excel. Day 13 of Excel நம்ம என்ன பார்க்க போறோம்னா logical operators தான் பார்க்க போறோம். So logical operators and or and not function. So last videoல comparison operators பார்த்திருந்தோம். அந்த comparison operators யூஸ் பண்ணி logical functions எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். So first and function and அப்படின்னா வந்துட்டு both the values satisfied ஆகணும். So ரெண்டு logical function கொடுக்குறோம் அப்படின்னா ரெண்டுமே satisfy ஆனாதான் நமக்கு result வந்துட்டு ட்ரூன்னு வரும். ஒரு வேல்யூ ராங்கா இருந்தா கூட நமக்கு ரிசல்ட் ஃபால்ஸ். ஸோ ஆர் ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் நெய்தர் ஆர் நார் யூஸ் பண்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் நம்மளுக்கு ஒரு லாஜிக்கல் வேல்யூ ட்ரூவா இருந்தாலுமே ஆன்சர் ட்ரூ தான் வரும். ஸோ வாங்க இப்போ அதை எப்படி எக்ஸல்ல பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க நான் வந்துட்டு ரேண்டமா ஒரு டேட்டாஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஸ்டூடெண்ட் மார்க்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு அண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ bracket ஓபன் பண்ணனும் நமக்கு என்ன கேக்குதுன்னா first logical test என்னன்னு கேக்குது. சோ நான் என்ன கொடுத்துக்கிறேன் first value greater than 40 கொடுத்துக்கிறேன். சோ கமா கொடுக்கும்போது next logical test என்னன்னு சொல்லிட்டு கேக்குது. சோ next logical testமே சோ மார்க்ஸ் இல்லையா சோ 100க்கு greater than 40ங்கிற மாதிரி வச்சுட்டு நான் வந்து என்டர் கொடுத்துறேன். சோ ஃபால்ஸ்ன்னு வந்திருக்கு. ரெண்டுமே satisfy ஆனா மட்டும்தான் நமக்கு வந்துட்டு true answer வரும். So இங்க பார்க்கலாம். So both the values greater than 40. So அப்படி இருந்தா மட்டும்தான் true. Else அதோட answer வந்துட்டு false. So R function பொறுத்த வரைக்கும் either of the values வந்துட்டு true இருந்தாலே போதும். So அதே same எடுத்துக்கலாம். So அதே same தான் நமக்கு greater than 40 and next value also greater than 40 கொடுத்துக்கிறோம். கொடுத்துட்டு function close பண்ணிட்டு சாரி இங்க வந்து நம்ம ஆர்ங்கிறத பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ ஆர் ஃபங்க்ஷன் ஓகே இப்போ என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இது ஸோ இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்க இதுல வந்து இது ஒன்னுல மட்டும்தான் both the values are less than 40. ரிமைனிங் எல்லாத்துலயுமே ஏதோ ஒரு வேல்யூ வந்து greater than 40 இருக்கனால நமக்கு ரிசல்ட்ஸ் வந்துட்டு ட்ரூன்னு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ நாட் ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ நாட் ஃபங்க்ஷன்னா ஒண்ணுமே இல்லை, நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை வந்து ரிவர்ஸ்ல கொடுக்கும். ஸோ இப்போ நாட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ரிவர்சஸ் த லாஜிக்கல் வேல்யூ ஆஃப் த ஆர்குமெண்ட். அப்படின்னா ட்ரூனா ஃபால்ஸ்னு ஃபால்ஸ்னா ட்ரூன்னு நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இப்போ நான் நாட் ஃபங்க்ஷன்ல ஸோ வேல்யூ 1 சப்போஸ் ஈக்குவல் டு 50 கொடுக்குறேன் அப்படின்னா என்டர் கொடுத்தேன் அப்படின்னா இது ஃபால்ஸ் தான். ஈக்குவல் டு 50னா ஃபால்ஸ். பட் ஆனா லாஜிக்கல் ஃபங்க்ஷன் வந்துட்டு நமக்கு ட்ரூன்னு தான் எடுத்துக்கும். ஸோ இப்போ இந்த வேல்யூ பாருங்க. ஸோ இந்த வேல்யூ வந்துட்டு ட்ரூ பட் நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் வந்துட்டு ஃபால்ஸ். ஏன் அப்படின்னா நாட் வந்துட்டு ரிவர்சஸ் த லாஜிக்கல் வேல்யூ. ஸோ நாட் ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் இது கண்டிப்பா மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ அதே மாதிரி அண்ட் ஆர் யூஸ் பண்ணி நான் ரெண்டு வேல்யூஸ் தான் பண்ண முடியுமாங்கிற டவுட் நிறைய பேர்த்துக்கு வரும். ஸோ மல்டிபிள் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் உங்களால பண்ணிக்க முடியும். ஸோ சம் ரேண்டம் வேல்யூஸ் அகெயின் எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு 3 சப்ஜெக்ட் மேத் ஆல்சோ. ஸோ வச்சுக்கிட்டோம்னா சேம் தான் equal to unfunction. So உங்களுக்கு hint எக்ஸலே நமக்கு hint கொடுக்குது. So first value greater than 40 கமா எனக்கு next value greater than 40 கமா எனக்கு மேக்ஸ்ல மட்டும் greater than 50 வேணும். ஸோ எனக்கு மேத்ஸ்ல நான் greater than 50 கொடுத்துக்கிறேன். ஸோ என்டர் கொடுத்தேன் அப்படின்னா ஃபால்ஸ். அதுவே இதை நான் வந்துட்டு ஆர் ஃபங்க்ஷன்ல பெர்ஃபார்ம் பண்றேன். ஸோ ஆர் ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு வேல்யூ நமக்கு வந்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆனாலுமே ரிசல்ட் வந்துட்டு நமக்கு சாரிங்க ஸோ செகண்ட் 40 சாரி கமா அண்ட் செகண்ட் வேல்யூ கிரேட்டர் than 40 கமா third value greater than 50 கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் greater than 40னா இல்ல, பட் வந்துட்டு fourth value third value வந்து நமக்கு greater than 40. ஸோ இப்போ பாருங்க இந்த மாதிரி நீங்க 3, 4
எவ்வளோ நம்பர் ஆஃப் லாஜிக்கல் டெஸ்ட் வேணாலும் கொடுத்துக்கலாம். அண்ட் பட் நாட்டை பொறுத்த வரைக்கும் நாட் வந்துட்டு எப்பயுமே ரிவர்சஸ் த ஃபங்க்ஷன். எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு இப்போ 55 இந்த செல் எடுத்துக்கிறேன். ஈக்குவல் டு நான் 55ன்னு கொடுத்தாலுமே ஈக்குவல் டு 55 இஸ் அ ட்ரூ. பட் எக்ஸல் பொறுத்த வரைக்கும் நாட் ஃபங்க்ஷன் வந்துட்டு ரிவர்சஸ் த லாஜிக்கல் வேல்யூ. ஸோ ட்ரூ அப்படின்னா ஃபால்ஸ் அண்ட் ஃபால்ஸ் அப்படின்னா ட்ரூ. அதே மாதிரி நாட் ஃபங்க்ஷன்ல என்னால கிரேட்டர் தென் லெஸர் தென் யூஸ் பண்ண முடியாதானா கண்டிப்பா முடியும். கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் லாஜிக்கல் வேல்யூஸ்குள்ள கண்டிப்பா யூஸ் பண்ண முடியும். ஸோ என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா இங்க பாருங்க என்ன கொடுத்துருக்கேன். ஸோ AH3 ஓகேவா 30 இஸ் கிரேட்டர் தென் 50 கேட்டிருக்கேன். ஆக்சுவலா ஃபால்ஸ் தான் வரணும், பட் ட்ரூன்னு வந்திருக்கு. இதான் நாட் ஃபங்க்ஷன். ஸோ லாஜிக்கல் ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் பேசிக்கான விஷயம் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.